பார்வையாளர் அனைவருக்கும் தமிழமலையொலியின் அன்பு வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு, கோமாளியாக மாறி போகின்ற ஒரு திரைப்பட கதாநாயகன், ஒரு இன்ஃப்ளூயன்சரினுடைய ப்ரொமோஷன் தொழிலாக மாறிப்போன அரசியல் என்பது குறித்து தான் நம்ம பேச இருக்கிறோம். தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் அந்த கரூர் கோர சம்பவத்திற்கு பிறகு முதல் முறையாக புதுச்சேரியில் ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட வடிவ அமைப்பில் மக்கள் சந்திப்பை நடத்தி முடிச்சிருக்கிறாரு. கரூர் சம்பவமானது நிறைய படிப்பினைகளை தலைவருக்கு கொடுத்துருக்கோம். அவருடைய படிப்பினைகள் அவருடைய பேச்சில் வெளிப்படும் அப்படின்னு நினைத்த எல்லாருக்கும் ஒரு செய்தி அவர் அந்த பேச்சில் சொல்லியிருக்கிறார். என்ன செய்தியை சொல்லியிருக்கிறாருன்னா, நான் அவ்வளவுதான், என்னகிட்டேருந்து நீங்கள் வேற எதுவும் எதிர்பார்க்கக்கூடாது, நீங்கள் எதிர்பார்க்கிறதையெல்லாம் என்னால் செய்ய முடியாது, என்னுடைய லிமிட்டேஷன் இவ்வளவு தான், இதை தான் நான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி மிக தெளிவாக அந்த 7.56 நிமிட அந்த பதிவில் அவர் ஏறி பேசி அந்த பேச்சில் பதிவு பண்ணியிருக்கிறார். அதாவது அரசியல் மயப்படுத்தப்பட்ட ஒரு தலைவராக விஜய் அவர்கள் எந்த காலத்தில் மாறுவார் அப்படின்னு ரொம்ப ஏக்கத்தில் இருந்த பல பேருக்கு அந்த மேடையில் பேசி அவருடைய பேச்சு, நீங்கள் ஏக்கம் படுற அளவுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, இதுதான் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்கிறார். அதே நேரத்தில் சரி, தலைவர் அரசியல் மயப்படுத்தப்படாமல் இருக்கிறாரு, தொண்டர்கள்னாலும் ஒரு மாநாடு முடிஞ்சு, 2 மாநாடு முடிஞ்சு, ஒரு கூட்டம் முடிஞ்சு, அடுத்த கூட்டம் முடிஞ்சு, 2-3 மக்கள் சந்திப்பு எல்லாம் முடிஞ்சு, அதன் பிறகு ஒரு பெரிய படுகொலை களமெல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த தொண்டர்கள்னாலும் அரசியல் படுத்தப்பட்டிருக்கிறார்களா அப்படின்னு சொன்னால், முன்பை விட அந்த தொண்டர்கள் மிக மோசமான நிலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறத நேற்று புதுச்சேரி கூட்டத்திலேயும் பார்க்க முடிகிறது. தருமபுரியில் ஒரு மதுவிலக்குக்கு எதிராக போராடுகிறவங்கள மதுக்கடையை மூடிட்டு அந்த உரிமையாளர் போயிடுறாரு. அதனால நீங்கள் மதுக்கடை மூடி இருக்கு, அதை போய் என்ன செய்ய போறீங்கன்னு காவல்துறையினர் தடுக்கிறாங்க. அந்த தடுக்கின்ற இடத்துல தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய போராட்ட களத்தில் இருக்கிற ஒரு தொண்டர் கையை கடிச்சிடுறாரு. அது ஃபுல்லாக செய்தியாக மாறினுச்சு. சரி, அதன் பிறகு நேற்று புதுச்சேரியில் நடந்த சம்பவங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு இளம் பெண், அதாவது எல்லாரும் முடி வளர்க்கணும், முடி உதிரக்கூடாது அப்படின்னு நினைக்கின்ற அந்த வயதையுடைய ஒரு பெண் அந்த மாநாட்டு திடலுக்கு பக்கத்தில் ஒரு முடி இறக்குகிறவரை கூட்டிகிட்டு முடி இறக்கிக்கிட்டு இருக்கு. அது செய்தித்தாளில், அதாவது காட்சி ஊடகங்களில் பதிவு பண்ணப்படுது. பதிவு பண்ணும் பொழுது அந்த அம்மா என்ன சொல்லுதுன்னா, இது மாதிரிங்க, விஜயனுடைய ஆட்சி தமிழகத்தில் மலர வேண்டும் என்பதற்காக என்னுடைய முடியை காணிக்கையாக கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அது பதிவு பண்ணுது. ஒரு பக்கத்து பெரியார் கொள்கை தலைவர், இன்னொரு பக்கத்து இந்த அம்மா இப்படி பண்ணுது. சரி, அதுதான் போயிருச்சுன்னு அடுத்தது பார்த்தா, ஒரு அம்மா தன்னுடைய மகளுக்கு திருமணம் செய்து கொடுத்து விட்ட பிறகு, அந்த திருமணம் செய்து கொடுத்த மகளுக்கு ஒரு குழந்தை வந்த பிறகு கட்டிட்டு போனவன் விட்டுட்டு போயிட்டான். அதுக்கு என்ன காரணம் அந்த அம்மா சொல்லுதுன்னா, அதாவது என்னுடைய மகள் தன்னுடைய செல்போன் வால்பேப்பரில் விஜய் படத்தை வச்சுருந்தாரு. கல்யாணத்துக்கு பிறகு பல முறை என்னுடைய மருமகன் அந்த வால்பேப்பரில் விஜய் படத்தை இருக்கிறது எடுத்துருன்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். ஆனாலும் எடுக்கலை. கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை பிறந்த நிலையில் அவர் இறுதியாக சொன்ன பிறகு என்னுடைய மகள் எடுக்கலை, அதனால குழந்தையும் தாயையும் என்கிட்டே விட்டுட்டு அவர் வேற ஒரு பெண்ணை பார்த்துட்டு கல்யாணம் பண்ண போயிட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா பதிவு பண்ணிட்டு இன்னொரு செய்தியை சொன்னாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, விட்டுட்டு போனாலும் சரி, என் மகள் விஜயுடைய ரசிகையாக இருக்கிறது மிகப்பெரிய பெருமை, அதனால இங்கே கூட்டத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா பதிவு பண்ணுறாங்க. இன்னொரு அம்மா ஒரு கல்யாணம் பண்ணி அதுக்கு குழந்தை எல்லாம் இருக்கும், ஒரு பள்ளிக்கூடத்தில் 10 வயது 10வது படிக்கிற அளவிற்கு குழந்தை இருக்கிற ஒரு அம்மா. அந்த அம்மா என்ன சொல்லுதுன்னா, விஜய் கூட்டத்துக்கு போகாத, நெரிசலில் விழுந்து செத்துருவேன்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் நாங்கள் செத்தாலும் பரவாயில்ல, நான் விஜய் கூட்டத்துக்கு வரணும், நான் ஊரில் எங்கேயாச்சும் செத்தேன்னா யாருக்கு தெரிய போகுது, விஜய் கூட்டத்தில் செத்தேன்னா எங்கள் அண்ணனுக்கு பெருமை அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா பதிவு பண்ணுது. அதன் பிறகு அதே தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய நிர்வாகியாக இருக்கிற ஒருத்தர் கையில் துப்பாக்கியோட உள்ளுக்கு நுழைஞ்சது. அதன் பிறகு பார்த்திங்கன்னா சில பெண்கள் கல்யாணம் நடப்பதற்கு முன்னாடி நிலையில் உள்ள பெண்கள் விஜய் எங்களுக்கு மாமா, இந்த மாமாவை பார்க்க வர்றது எங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம், எங்கள் அம்மாவுக்கு அவர் அண்ணன் முறை வேணும், அதனால எங்களுக்கு தாய்மாமன், எங்கள் தாய்மாமனுக்காக நாங்கள் என்ன வேணாலும் செய்வோம் அப்படின்னெல்லாம் பதிவுகள். எனக்கு என்னடா அது, அதாவது அரசியல் மயப்படுத்தப்படாத தலைவர் ஒரு பக்கத்து நம்மளை என்னடா இப்படி எல்லாமாடா இருக்க முடியும்னு பார்க்க முடியும். அதே போல் அரசியல் மயப்படுத்தப்படாத தொண்டர்களை வைத்துக்கொண்டு என்ன செய்ய போகிறாரு அப்படிங்கிற ஒரு செய்திகளை நம்ம உள்வாங்கி இருக்கும் பொழுது தான் விஜய் அவர்களினுடைய மேடை பேச்சு மிக தெளிவாக பதிவு செய்தது என்னென்னா, நான் இதை ஒரு தொழிலாக பார்க்குறேன்,
நீங்கள் இதில் வந்து ஒரு தொழிலில் நீங்கள் வந்து இதை வந்து கூடுதலாக எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. விஜய் வந்து கையை காட்டி ஐயை நீட்டி அதை கொடுத்து அந்த கொடுத்து இதெல்லாம் பேசுவார், 1 மணி நேரம் பேசுவார், அவர் வந்து உண்மையை பேசுவார், எதுவும் பேப்பரெல்லாம் பார்க்காம மனசினுடைய அடி ஆழத்திலிருந்து பேசுவார் அப்படின்னெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க அப்படிங்கிறத மிக தெளிவாக பதிவு பண்ணிட்டு சென்றிருக்கிறாரு. ஏன் விஜயை பார்த்து அது மாதிரி நம்ம யோசிக்கணும்? ஏன் அவருக்கு ஒரு பதட்டம் இருக்கும்? ஒரு மேடையில் வந்து பேசுகிற அனுபவம் இல்லாத ஒரு தலைவர் வந்து பதட்டப்படும் போது கையில் வந்து உறுதுணையாக அந்த பேப்பரை வச்சிருக்கிறது இயற்கை தானே அப்படின்னு சொல்லுகின்ற அந்த வாய்ப்பு இருந்துச்சா கூட, ஒரு மனிதன் முதல் மாநாட்டில் வந்து மக்கள் முன்னாடி பேசுகின்ற ஒரு மனிதன் கையில் வந்து பாயிண்ட்ஸ் எதுவும் மறந்து போயிடக்கூடாதுன்னு பேப்பரை வச்சுட்டு படிக்கலாங்க. அது ஒரு மாநாடு முடிஞ்சிருச்சு. அதன் பிறகு 2வது மாநாடு, அதன் பிறகு கண்டன ஆர்ப்பாட்டம் இடையில ஒன்று, அதன் பிறகு பரந்தூரில் வந்து மக்கள் சந்திப்பு, அதன் பிறகு ரோட் ஷோவில் வந்து திருச்சி, அதன் பிறகு திருவாரூர், அங்கிட்டு பார்த்தீங்கன்னா கரூர்லேயே கரூர்லேயே முடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சேலம் போகலை, கரூர் நாமக்கல்ல வந்து 41 உயிர் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இவ்வளோ காலம் பயணித்த ஒருத்தர் 7.56 நிமிட பேச்சை பார்த்து கொண்டே தான் பேச வேண்டும் என்ற நிலையில் இருக்கிறார்னா 2 விஷயம். அவருக்கு இந்த அரசியல் களத்தில் உடன்பாடு இல்லை, இந்த அரசியல் தலைவராக தன்னை வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற எந்த விருப்பமும் இல்லை. ஏதோ ஒரு கட்டாயத்தின் பேரில், ஏதோ ஒருவரினுடைய கட்டாயத்தின் பேரில் இந்த கதாபாத்திரத்தை ஏற்று நடித்து கொண்டிருக்கிறார், அப்படிதான் சொல்ல முடியும். இப்போ சாதாரண எந்த உலக அறிமுகமே இல்லாத ஒருத்தரை வந்து ஒரு மேடையில் பேச விடுறோம், அவருக்கு பேச தெரியல, ஆனால் பேசணுங்கிற விருப்பம் வந்து உள்ளார்ந்து அவருக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. அப்போ என்ன செய்வார்னா, முதல் மேடையில் ரொம்ப சொதப்புவார், அடுத்த மேடையில் முதல் மேடையை விட கொஞ்சம் வந்து கூடுதலான இம்ப்ரூவ்மெண்ட்டு தெரியும். அதன் பிறகு கூடுதலாக 4 மேடைக்கு அப்புறம் வந்து அவர் நல்ல பேச்சாளராக மாறுவதற்கு அவருக்கு சுய விருப்பம் இருந்து அந்த வேலையை செய்தார் என்றால், ஒன்றுமே தெரியாதவர் கூட 4வது மேடையில் நச்சுன்னு பேசிட்டு இறங்கிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, கூடுதலாக விஜய்ங்கிறவர் வந்து ஒரு சாதாரண ஆளில் கிடையாது. ஏன்னா 25 வருஷமாக நடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறாங்க. ஒவ்வொரு டயலாக்கையும் வந்து விஜய் வந்து ஒரு தடவை படிச்சுட்டாருன்னா மனப்பாடம் பண்ணி அவ்வளோ சூப்பராக டெலிவரி பண்ணக்கூடிய அவ்வளோ பக்கா நடிகர் அப்படிங்கிறாங்க. பக்கமாக டயலாக்கை படிச்சுட்டு மனப்பாடம் பண்ணிட்டு அப்படியே பேசக்கூடிய, உணர்ச்சி பூர்வமாக பேசக்கூடிய ஒரு ஆளால் 7.56 நிமிடத்திற்கான ஸ்கிரிப்டை மனதினுடைய அடியாளத்திலிருந்து கூட பேச வேண்டாம், அந்த ஸ்கிரிப்டை படிச்சுட்டு நீ பேசியிருக்கலாம் இல்லையா? அப்போது அவர் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கிறாரு. அரசியல் கட்சியினுடைய தலைமையாக தன்னை வளர்த்து கொள்வதில் அவருக்கு எந்த விருப்பமும் இல்லை. அவர் வேறு ஏதோ ஒரு காரணத்திற்காக தன்னுகிட்ட இருக்கிற இன்ஃப்ளூயன்சிங் ஃபேக்டரை, பிரபலத்துவத்தை ஒரு ப்ரொமோஷன், யாரோ ஒரு கட்சியினுடைய ப்ரொமோஷன் தொழிலுக்காக பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அதுலேயே நேற்று ஒரு பதிவு போட்டிருந்தோம். அந்த பதிவில் வந்து பல தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய நிர்வாகிகளாக இருக்கக்கூடியவர்களே வந்து, தமிழக வெற்றிக் கழகம் தமிழகத்தினுடைய ஆட்சி அதிகாரத்திற்கு வரும், ஆனால் விஜய் வந்து தான் முதல்வர்னு நான் சொன்னார் அப்படிங்கிற செய்திகளை நம்மளால் பார்க்க முடிகிறது. அப்போ தான் நமக்கு ஆழமாக ஒரு செய்தி வருதுன்னா, சரி தமிழக வெற்றிக் கழகம் வந்து ஆட்சி அதிகாரத்திற்கு வரும்னா விஜய் அவர்கள் முதல்வராக தன்னை தகுதி உடையவராக வளர்த்து கொள்வதற்கு எந்தவித ஒரு பயிற்சியும் பெறலை, முயற்சியும் எடுக்கலை அப்படின்னு சொன்னால், இது வேற யாருக்கோ கூலி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்மளால் புரிந்து கொள்ள முடியுது. கூடுதலாக பார்த்தீங்கன்னா, இப்போ ஜிபி முத்துன்னு ஒருத்தர் உடன்குடிக்காரால் இருப்பார், ஒரு டிக்டாக்ல கொஞ்சம் பிரபலமானார். நல்ல பார்வையாளர்கள்லாம் வந்த பிறகு ஜிபி முத்து வந்து கன்னியாகுமரியிலேருந்து சேலம் வரலையும் செல்ஃபோன் கடை திறக்கிறது, டயர் கடை திறக்கிறது, அந்த கடை திறக்கிறது, இந்த கடை திறக்கிறது. ஏன்னா தன்னுடைய இன்ஃப்ளூயன்சராக இருக்கின்ற அவர் போய் ஒரு இடத்துல ப்ரொமோஷன் பண்ணாங்கன்னா அங்கே ப்ராடக்ட்டு விற்கிது அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துட்டார். ஜிபி முத்தெல்லாம் இப்போ ஒரு பயங்கர இன்ஃப்ளூயன்சரு. அதே போல் நம்ம புதுசாக வந்து கூமாப்பட்டி முத்துசாமியா ரங்கசாமியான்னு ஒருத்தர் கூமாப்பட்டியிலேருந்து வந்துட்டு ஒரே ஒரு வீடியோ தான் இப்போ சரவணா ஸ்டோருக்கு வந்து விளம்பர தூதுவராக மாறிட்டார். அதன் பிறகு நிறையா டிக்டாக் சூர்யான்னு ஒரு அம்மா, அதே போல் திருச்சி சாதனான்னு ஒரு அம்மா, எல்லா டிக்டாக் இன்ஃப்ளூயன்சரு, இப்போ யூடியூப் இன்ஃப்ளூயன்சரு, கூடுதலாக இந்த ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் எல்லாமே அவங்கவுங்க உயரத்தின் அளவிற்கு ஒரு ப்ரொமோஷன் போய் ஒரு கடையில் நின்று ப்ரொமோஷன் பண்ணால் வந்து அதற்கான தொகை அவங்களுக்கு கிடைக்கும். ஒன்றும் இல்லை,
தளபதி கேப்டன் திருநெல்வேலிக்கார ஒருத்தர், அவர் நல்ல முறையில் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாருன்னு வச்சுங்களேன். அவரும் ஒரு ப்ரொமோஷனுக்கு போகிறாரு, ப்ரொமோஷனில் காசு கிடைக்கிது, அந்த காசை எடுத்துகிட்டு வந்து தான் உதவி போடுறாரு, அதையே வீடியோ கண்டென்ட்டாக எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ இது எல்லாம் வந்து பார்க்கப்படுகிற இந்த சமூகத்தில் விஜயினுடைய அரசியலை எப்படி பார்க்கிறது, அவர் நடந்து கொள்கின்ற விதத்தை எப்படி பார்க்கிறது என்னன்னா, ஒரு இன்ஃப்ளூயன்சரின் ப்ரொமோஷன் தொழிலாக விஜய் அவர்கள் இந்த அரசியலை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு. நான் என்ன சொல்கிறேன், ஆதவ் அர்ஜுனா மட்டும் ஒரு இடத்துக்கு வர்றாரு, ஒரு கூட்டத்தை போடுங்க. ஆதவ அர்ஜுனா மட்டும் ஒரு கூட்டத்தை நடத்துகிறாரு, அந்த கூட்டத்தினுடைய தலைமையை இருக்கிறாரு, அந்த இடத்துக்கு வர்றாரு, என்ன கூட்டம் வருதுன்னு பாருங்க. அதே போல் நம்ம புஷி ஆனந்த் வந்து நேற்று மேடையிலேயே சம்பவம் பண்ணிட்டாங்க. புஷி ஆனந்த் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு, இதை நினைத்து நாங்கள் பெருமைப்படுகிறோம் அப்படிங்கிறாங்க. கீழேருந்து ஒருத்தன் இதை நினைத்து நாங்கள் வருத்தப்படுகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த அளவுக்கு நேற்று புதுச்சேரியிலேயே புஷி ஆனந்த் சம்பவம் பண்ணியிருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்தினரை அடுத்தது பார்ப்போம். இப்போ இவர் வந்து என்ன செய்கிறாருன்னா, இவர் கட்சியில் இவரை தவிர வேற யார் எங்கே போய் நின்னாலும் கவனிக்கக்கூட ஆள் கிடையாது. அப்போ இவருக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி தெரியாது. இப்போது ஒரு அரசியல் ஒன்றும் இல்லைங்க, புதுச்சேரியில் ஆளுகின்ற அரசு அவர் ரங்கசாமி அரசு. எந்த அரசோடு கூட்டணி வச்சு ஆளுகின்ற அரசாக இருக்குன்னா, பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்துக்கொண்டு ஆளுங்கட்சி உயரத்தில் இருக்குது. சரி, ஆளுங்கட்சி உயரத்தில் இருக்கிறதற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஊன்றுகளோட துணையோடு இருக்குது. இன்னும் சொல்ல போனால் சட்டம் ஒழுங்கு மற்றும் பாதுகாப்பு துறையை வகிக்கின்ற ஒரு அமைச்சர் ரங்கசாமி கவர்மெண்ட்டில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த ஒரு அமைச்சர். இப்போ இவர் போய் பேசுகிறாரு. நம்ம வந்து 7ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது ஒரு இது வரும், இந்திய நாட்டினுடைய தொடர்புடைய யூனியன் பிரதேசங்கள் யாவை, அப்படி இருக்கின்ற யூனியன் பிரதேசத்தில் ஏதாவது ஒன்று குறித்து விளக்கமாக எழுத. அப்போ நம்ம டையூடாமன் போனால் அந்த கோவா இதெல்லாம் எழுதிட்டு அதுக்கப்புறம் புதுச்சேரி பாண்டிச்சேரி அந்த இதெல்லாம் எழுதும் பொழுது புதுச்சேரி குறித்து குறிப்பு எழுதும் பொழுது பாரதிதாசன் இங்கு பிறந்தார், பாரதியார் இங்கு வளர்ந்தார், இங்கு வந்து அது இருக்கிறது, அந்த கோயில் இருக்கிறது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சதெல்லாம் எழுதுவோம்ல. எப்போ 7ஆம் வகுப்பு, நான் 7ஆம் வகுப்பு படிக்கணும்னா 1996 இதை எழுதுனது. இப்போ பார்த்தீங்கன்னா அதை வந்து பேசிட்டு முடிச்சிருக்கிறாரு. அதை தாண்டி அந்த அரசை பாராட்டுகிறார். அதாவது ரங்கசாமிங்கிறவரை பாராட்டுறாராம், அந்த முதல்வரை பாராட்டுறாரு. முதல்வர் வந்து இன்னொருத்தருடைய தயவோடு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறாரு. இன்னொருத்தர் யாருன்னா பாரதிய ஜனதா கட்சி. இன்னொருத்தர் யாருன்னா பாரதிய ஜனதா கட்சி இவர் எதிர்க்கிறாராம். அப்போது ரங்கசாமி அவர்களினுடைய அரசாங்கம் நல்லது செய்து கொண்டிருக்கிறது என்றால் அந்த இடத்துல விஜய் அவர்களினுடைய தமிழக வெற்றி கழகத்திற்கு வேலை இல்லை. ரங்கசாமி அரசாங்கம் நல்லது செய்து கொண்டிருக்கின்ற உயரத்திற்கு இருக்கிறது என்றால் அங்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியோடு தான் அந்த உயரத்தில் இருக்குது. சரி, ரங்கசாமி அவர்கள் நல்லது செய்து கொண்டு இருக்கிறார் என்றால் இப்போது வரலையும் அங்கே பாண்டிச்சேரி அரசாங்கத்தில் இருக்கிற அமைச்சரில் இலாக்காவில் கிட்டத்தட்ட 13 அமைச்சர்கள் மீது 13 எம்எல்ஏக்கள் மீது வந்து புகார், அதாவது லஞ்சம் ஊழல் புகார் இருக்கிறதாக பதிவு இருக்குது. இது எல்லாமே தெரியாமல் ஒருத்தர் பேசுகிறாரு அப்படின்னு சொன்னால் இவரை என்ன செய்யறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. குறிப்பாக ஒரு நம்ம இதில் இந்த காணொலி பதிவில் நாம் விளக்க நினைக்கிறது அப்படி என்னன்னா, ஒரு மனிதன் தன்னை அரசியல் மயப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நினைக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக ஓவர் நைட்டு வந்து ஒரு நல்ல ஸ்டார் பேச்சாளராக வர வேண்டியதில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை முறைப்படுத்தி அரசியல் மயப்படுத்தி அதன் மூலமாக தன்னை நெறிப்படுத்தி தன்னுடைய பேச்சில் அதை வெளிப்படுத்தி வர்றது தான் நாம் பார்க்கிற அந்த அரசியலின் மீது கொண்ட விருப்பத்தின் அடிப்படையில் ஒருவர் அரசியல்வாதியாக மாறுவது. ஒருத்தர் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் கிடைக்கிற ஸ்கிரிப்ட் மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் போகும்போது ஒரு ஸ்கிரிப்டை எழுதி கொடுத்துட்றாங்க. யார் கொடுக்குறா, எது எழுதி கொடுக்குறான்னு தெரியல. அந்த ஸ்கிரிப்டை வாசிச்சுட்டு போகிற நிலைமையிலேயே ஒருத்தர் வந்து தொடர்ந்து 2.5 வருடம் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார் என்றால் இவர் உண்மையிலேயே அரசியல் வேலை செய்யவில்லை. அவருக்கு இருக்கின்ற தனிப்பட்ட திரை கவர்ச்சி என்கின்ற இன்ஃப்ளூயன்சிங் ஃபேக்டரை எடுத்துகிட்டு வந்து இன்னொரு மெட்டீரியலுக்கு, எந்த மெட்டீரியலுக்குன்னு தெரியல, இன்னொரு மெட்டீரியலுக்கான ப்ரொமோஷன் வேலையை செய்கிறாரு. எந்த மெட்டீரியலுக்கு அப்படிங்கிறது தேர்தல் நேரத்தில் தான் தெரியும். இப்போ ஊரெல்லாம் ஒரு செய்தி பரவணிச்சு ஒரு காலத்தில், எய்ட்ஸ் நோய் வந்ததில்ல, புள்ளி ராஜாவுக்கு எய்ட்ஸ் வருமா அப்படின்னு ஒரு போஸ்டர் எல்லா இடத்துலையும் ஒட்டப்பட்டிருக்கும். அதன் பிறகு புள்ளி ராஜாங்கிறது யாரு அப்படின்னு அதே போஸ்டர்.
அடுத்து 3வது போஸ்டரில் தான் அந்த எய்ட்ஸ் குறித்த விளம்பரமும் விழிப்புணர்வும் இருந்துச்சு. அதே போல் இந்த விஜயை இயக்குவது, இன்ஃப்ளூயன்சியராக இருக்கின்ற விஜய் ப்ரொமோட் பண்ணுவது யாரை அப்படிங்கிற கேள்விக்கு தேர்தல் நேரத்தில் தான் விடை கிடைக்கும். உண்மையிலேயே விஜய் அவர்களை ஒரு தெரிவு செய்யப்பட்ட ஒரு பெரிய டாப் ரேங்க் அரசியல்வாதியாக நீங்கள் பார்க்குறத முதல்ல நிறுத்துங்க. அவர் ஒரு ப்ரொமோஷன் வேலையை செய்துக்கிட்டு இருக்கிறாரு. தன்னுக்கிட்ட இருக்கின்ற இன்ஃப்ளூயன்சிங் திரை கவர்ச்சியை வைத்து கொண்டு வேறு ஏதோ ஒரு அரசியல் கட்சிக்காக ஒரு இன்ஃப்ளூயன்சிங் வேலையை செய்துக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு அரசியல் கட்சி இங்கு வேரூன்றி தன்னை வளர்த்து கொள்வதற்கு வேலை செய்கிறாரு. இல்லாட்டினா அங்கங்கு சிதறி கிடக்கின்றவர்களை தன்னுடைய திரை கவர்ச்சியின் மூலமாக கொண்டுட்டு வந்து ஏதோ ஒரு கட்சியினுடைய வெற்றிக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறாரு அப்படிங்கிறது மட்டும் ரொம்ப தெளிவாக தெரியும். எதுவாயினாலும் விஜய் அவர்களிடமிருந்து இதை தாண்டி வேறு எதையும் எதிர்பார்த்து விடாதீர்கள். இப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், ஒரு கதாநாயகனாக பார்த்த அந்த இமேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்சி, இவன் என்னடா கோமாளி பையன், எந்த ஊருக்கு போனாலும் இதே தான் பேசுகிறான், எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊரை பற்றி 2 நிமிஷம் பேசுகிறான். அடுத்ததாக அங்கே பாண்டிச்சேரியில் கூட்டம், புதுச்சேரியில் கூட்டம், புதுச்சேரியில் இருக்கின்ற அரசு அதனுடைய நல்லது கெட்டது போகணும். புதுச்சேரிக்கு போயும் டிஎம்கேயை நம்பாதீங்க. டிஎம்கேயை நம்பாததுனால தானே அங்கே என்ஆர் காங்கிரஸும் பாரதிய ஜனதா கட்சியும் வெற்றி பெற்று அதிகாரத்தில் இருக்குது. நீ அங்கே போய் அங்கே உள்ள கட்சி அரசியல் கட்சி சூழலை பற்றி பேசாமல் அங்கே போய் டிஎம்கேயை நம்பாதீங்க அப்படிங்கிறதெல்லாம் எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். இவர் அரசியல் வளர்ச்சியில் எந்தவித முதிர்ச்சியும் இல்லாமல் இருப்பதற்கு ஒரே காரணம் தன்னுடைய ஃபேக்டர் என்ன, நாம் இதை ப்ரொமோட் பண்ணி கொடுக்கறது. இதை தாண்டி இதில் நம்ம மண்டையை கசக்கி வேலை செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை என்கின்ற மனநிலையில் ஒரு நடிகர் செய்கின்ற ஒரு ப்ரொமோஷனாக தான் இந்த அரசியல் கட்சியினுடைய நிகழ்வை பார்க்க முடிகிறது என்பதை பதிவு செய்து, வேற என்ன, ஒரு கதாநாயகன் கோமாளியாக மாறும் பொழுது என்ஜாய் பண்ணி பார்க்க வேண்டியது தான், வேறு எதுவும் செய்ய முடியாது என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொளி பதிவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.